அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு தைரியஸ்தானத்தில் சனி சஞ்சாரித்தாலும் கூட எதிலுமே எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அடுத்தவரை நம்பி எதிலுமே ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு நிறைய நன்மையை கொடுக்கும் அப்படின்னு மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்படுது. இன்னும் இது போல் மகர ராசிக்காரங்களுக்கு என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை எங்களால் சமாளிக்கவே முடியல, எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல, நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட நமக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கலாம், நீண்ட நாளாக நடந்து முடியாமல் இருந்த ஒரு வேலை கூட நடக்கும், உடல் ஆரோக்கியம் ரொம்பவே கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு பிரச்சனை உங்கள் உடம்புக்கு வருது அப்படின்னா இன்றைக்கி பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலான்னு எதையும் தள்ளி போடாமல் உடனே நீங்கள் மருத்துவரை போய் பார்க்குறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோட மகர ராசிக்காரர்களுக்கு தந்தையினுடைய உடல்நிலையில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. கடன் விவகாரங்கள் உங்களுக்கு காலதாமதமாகலாம், வரவேண்டிய பணம் உங்களுக்கு தாமதப்பட்டு வரலாம். இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஏதாவது ஒரு திட்டத்தில் ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு தாமதத்தை கொடுக்கலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்காது, ஆனால் வருமானம் உங்களுக்கு வழக்கம் போல தான் இருக்கும். வருமானத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உத்தியோகஸ்தர்களுக்கு ரொம்பவே கவனமாக உங்களுடைய பணிகளை செய்து வர்றது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களையும் வாழ்க்கை துணையையும் நீங்கள் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த ஒரு வேலை நடந்து முடியும். உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது ரொம்பவே நல்லது. இதே போல் உங்களுக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விதமான பயன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் தீரும். தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுபறியாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களுடைய விருப்பத்தபடி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம். அடுத்தவர் கூறக்கூடிய கருத்துக்களை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கணும். இதில் உங்களுடைய நல்லது கெட்டதை யோசித்து பார்க்குறது நல்லது. பண விவகாரங்களில் அதிக கவனம் இருக்கணும். அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எதையுமே நன்கு யோசித்து பிறகு செய்வது நல்லது. மாணவர்கள் நிதானமாக ஆழ்ந்த கவனத்தோடு பாடங்களை படிக்கணும். மன கஷ்டம் பண கஷ்டம் இவையெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்பி நீங்கள் வேலையை செய்யணும். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு துணிச்சலை அதிகரிக்கக்கூடியதாகவும் காரியத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இது உங்களுக்கு நல்லது ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்பி செய்யணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்கள்கிட்ட நீங்கள் நிதானமாக பேசி அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது. பண வரவு கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் நடந்துக்கிறது ரொம்பவே நன்மையை கொடுக்கும். குழந்தைகள்கிட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுறது காரிய வெற்றிக்கு உதவும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த மன வருத்தம் கூட இந்த நேரத்தில் நீங்கக்கூடியதாக இருக்கும். மேலும் கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்க, நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கல, நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஆனால் பாராட்டுக்கான வழியே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கலைத்துறையினுக்கு கண்டிப்பாக பாராட்டுகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம்.
வெளிநாடு பயணங்களும் உங்களுக்கு இனிதே அமையும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். திடீர் செலவுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும். எதிலுமே அவசர கட்டமாக நீங்கள் எதையுமே செய்யாமல் இருக்கணும். நிதானமாக எந்த விஷயத்தையும் செய்யணும். நிதானத்தை கடைபிடிக்கணும். இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஆர்டர்கள் பொருட்கள் அதிகமான ஒரு சப்ளை செய்கிறதுல கவனம் செலுத்தணும். பண வரத்து தாமதப்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்கணும். முக்கியமான பொறுப்பு கிடைக்கலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பிடிவாதத்தை தவிர்க்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வரக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகும். எச்சரிக்கையாக பேசுகிறது ரொம்ப நல்லது. கலைத்துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மன துணிவு உங்களுக்கு அதிகரிக்கும். பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமானதாக இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பார்த்த உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும். மன சஞ்சலம் ஏற்படுத்தலாம். திடீர் கோபம் ஏற்படலாம். வீண் செலவுகள் இருக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் நற்பெயர் கிடைக்கும். உங்களுக்கு சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா காரியங்களுமே வெற்றியடையும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் சரபேஸ்வரரை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இது சங்கடங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும். நன்மை நடக்கக்கூடியதாக இருக்கும். பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறதோட உடல்நிலையில் அதிக கவனத்தோடு இருக்கிறது நல்லது. சனிக்கிழமை அன்னைக்கு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். சங்கடத்தை ஏற்படுத்திய பிரச்சனை, போராட்டம் இவை எல்லாமே விலகும். சனியினுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால எடுத்த வேலைகளை முடித்து லாபம் பார்ப்பீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். தொழிலில் புதிய பாதை தெரியும். வியாபாரம், தொழிலில் லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்போ கண்டிப்பாக இருக்கும். மேலும் உங்களுடைய உடல்நிலையில் இப்போ கவனமாக இருக்கிறது நல்லது. பெரிய அளவில் தொழில் புரிவோருக்கு பணியாளர் ஒத்துழைப்பு கூடும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். தடைப்பட்ட வேலை நடக்கும். எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. இப்படி மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு இதுதான் எதிர்பார்த்துருக்கீங்க, ஆனால் உங்கள் விஷயத்தில் இது நடக்கலை அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.